இத பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பொம்பளைங்கன்னா வீட்டோட தான் இருக்கணும், அடுப்படியோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது இல்லன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்டமா. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லன்னு எனக்கு நீ புரிய வச்சிட்டமா. தேர்தல்ல ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. போட்டியில நிக்க வச்சு இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கேன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். நீங்க எல்லாரும் சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அப்பா கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்கப்பா பிரசாதம் எடுத்துங்க. என்னப்பா பிரசாதம் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட இருந்து எதை வாங்கவும் பயமா இருக்குடா. அப்பா அந்த அளவுக்கு எங்களை குடும்பப்படுத்திருக்கடா. மேல இருந்த நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமா போச்சு. வா, இந்த மாதிரி இனிமே எதையும் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. பாட்டி விபூதி எடுத்துக்க பாட்டி. அம்மா நீ அது பிரசாதம் எடுத்துக்கமா. நம்ம குடும்பத்து பேர்ல தான் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க யாருமே பிரசாதம் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. உன் பேர்ல இருக்கிற வீட்டுல நாங்க வந்து தங்கணுமா? அது இந்த சென்மத்துல நடக்க. நான் பழைய சிவபதியா இருந்தா வீடு கௌரவம் வசதி வாய்ப்பெல்லாம் தேவைன்னு யோசிச்சிருப்பேன். ஆனா இப்ப இந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருப்பேன். சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா போதும். அது குடிசை வீடா இருந்தாலும் சொர்க்கம் தான். எங்களுக்கு பங்களா வாழ்க்கையே வேணாம். இனிமே அந்த வீட்டுக்கு வரதா இல்ல. அதை நீயே வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. தென்னரசு, நீ உழைச்சு சம்பாரிச்ச அந்த ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல அந்த வீட்டை பாட்டி பேருக்கு எழுதி வை. பாட்டியை ஏமாத்தி எழுதி வாங்கின அத்தனை சொத்தையும் அவங்க பேருக்கு எழுதி வை. அது மட்டும் இல்ல, அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன்னா அப்பா கிட்ட இருந்து எடுத்த பணம் காரு எல்லாத்தையும் அவருக்கு திருப்பி கொடு. அப்புறம் உன்னை நம்புறோம். அப்புறம் நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு வரோம். அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு டிராமா பண்ணாத. இந்த நாடகத்துல நாங்க நிறைய பாத்துருக்கோம். என்ன வேலை இப்படி சொல்லிட்டேன். வீடு என் பேர்ல இருந்தா என்ன, பாட்டி பேர்ல இருந்தா என்ன, எல்லாரும் ஒன்னா தானே இருப்போம். எழுதி வச்சிடறேன். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. முதல்ல அதை செய், அப்புறம் இங்க வந்து பேசி இடத்த காலி பண்ணி. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இப்படி பேசுற? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீ திரும்பி